கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக தினம்தோறும் 8 மணிக்கு நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே தினம்தோறும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதிகால வேளையிலே தினம்தோறும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகால வேளையிலே தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் அதிகால வேளையிலே நாம் 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். இந்த வசனத்திலே முக்கியமான ஒரு 7 காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. ஹல்லேலூயா. என்னிடத்திலே நிறைய குடும்பத்திலே ஜெபிக்க சொல்லுவார்கள். ஜெபிக்கும் போது அவர்களிடத்தில் சில கிரியைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குடும்பத்திலே எங்க அம்மா இறந்து பல மாசங்களாகிவிட்டது, நான் வேலைக்கு போகலை. எங்க அம்மாவை நினைச்சு நினைச்சு நான் அழுதுட்டே இருக்கேன். ராத்திரி ஆனா என் பிள்ளைகளும் மனைவிலாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டுக்கு. எங்க அம்மாவை நினைச்சு நான் பல மாசமா அழுதுட்டு இருக்கேன். ஏன் அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எங்க அம்மாவை நான் நல்லா கவனிக்காம போயிட்டேன். அந்த உணர்வு, அந்த ஒரு சிந்தனை, எண்ணங்கள் என்னை விட்டு போக மாட்டுக்கு. எங்க அம்மா என்னை எவ்வளவோ நல்ல பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி. இன்னொரு குடும்பத்திலே வாலிப சகோதரி, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அந்த வாலிப மகன் இறந்து போயிட்டான். அந்த மகன் இறந்து போன உடனே இந்த மகளுக்கு தற்கொலை எண்ணங்கள். என்னுடைய சிநேகிதன் இறந்து போயிட்டான், நான் ஏன் வாழ வேண்டும்? அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியம். இப்படி பல காரியத்திலே, பல குடும்பத்திலே, பல சூழ்நிலையிலே காணப்படும். சில குடும்பத்திலே யாராவது வீட்டில் உள்ளவங்க இறந்துருப்பாங்க. ஆனா ஒரு குடும்பத்துல பேசும்போது 1 வருஷம் ஆச்சு, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு எங்க அம்மாவை தவிர வேற யாருமே இல்லை, அந்த நான் இப்போ ஒரு அனாதையா இருக்கேன், நான் தனிமையா இருக்கேன், எனக்கு வேற யாரும் இல்லை. 1 வருஷம் ஆச்சு, அது ஒரு மனநோய் மாதிரி ஆயிட்டு. இன்னொரு குடும்பத்துல என் கணவர் இறந்துட்டாரு, என் கணவர் இறந்ததுனால நான் இன்னைக்கு தனிமையா இருக்கேன், எனக்கு கணவர் மட்டும்தான் சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என் கணவர் இறந்து போயிட்டாரு, இன்னைக்கு நான் அனாதையா இருக்கேன். சில குடும்பத்துல ரொம்ப கம்மியான வயசுல கணவர் இறந்து போயிருந்தாங்க. அந்த குடும்பத்துல பேசும்போது என் கணவர் இறந்துட்டாரு, நான் இனிமேல் என்ன செய்ய? இப்படி பல குடும்பத்திலே நான் பேசும்போது கண்ணீரோடு நானும் ஜெபித்தது உண்டு. அவர்களுக்கு உத்தரவா எடுத்து, என் கணவர் இறந்துட்டாரு, எனக்கு ஜெபிங்க அப்படிம்பாங்க. அந்த ஜெப குறிப்பை நான் எப்படி ஜெபிக்கணும் தெரியாமல் நானும் அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்த சில ஜெப குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளுக்குள்ள செய்தியிலே எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உங்க வீட்டுல டைரி இருந்தா சில காரியங்களை நீங்க எழுதி வைக்கணும். இன்னைக்குள்ள மெசேஜ் ஒரு முக்கியமான மெசேஜ். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. ஒண்ணு இல்ல, நம்ம இந்த பூமியில உயிரோடு இருக்கோம், என்னைக்கா ஒரு நாள் நம்ம செத்துதான் போகணும், அது நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இது உலகத்துல இருக்கிறவங்களுக்குள்ள ஸ்டேட்மெண்ட். அடுத்தாப்புல இந்த பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்கல்ல,
அவங்களுக்குள்ள ஒரு 7 பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். செத்து போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. சில குடும்பத்துல என்கிட்ட ஜெபிக்கும் போது, செத்து போன ஆவிகளை நான் பார்க்கிறேன் என்று ஜெபிக்க சொல்வார்கள். சில ஜெப குறிப்புல வித்தியாசமா இருக்கும். எனக்கு நைட் ஆயிட்டுனா செத்து போன ஆவிகளை நான் பார்க்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஜெபிங்களேன், தூக்கம் வரமாட்டுக்கு, நான் வேதனையோடு இருக்கேன் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். சரி, இது முதல் பாயிண்ட். இரண்டாவது, இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. இப்போ போன வருஷம் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி வரைய நான் எங்க அம்மாட்ட போன் அடிச்சு பேசுவேன். அம்மா நல்லா இருக்கீங்களா, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வரைக்கும் ஆயத்தமா இருந்துன்னு சொல்லுவேன். ஆனா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அழ மட்டும்தான் என்னால முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் டோட்டலா முடிஞ்சிட்டு. இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. இது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் கார்டுல பெயரை எடுத்துருவாங்க. யாராவது ஒருவர் இறந்து போயிட்டால் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இந்த பூமியில் உள்ள காரியத்துக்கு லிங்கே கிடையாது. செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல உயிர் ஆவி இருக்காது. இன்னைக்கு சில வீட்டுல நைட் நேரத்துல என்ன பிரச்சனை, ஏன் மன அழுத்தம், ஏன் பலவிதமான காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செத்து போனவங்களை நைட்டு நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஏன், எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவை நினைச்சு நான் பல நாட்கள் கண்ணீரோடு அழுதுருக்கேன். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. முடிஞ்சிட்டு, பினிஷ். இது மூணாவது பாயிண்ட். நாலாவது, அவர்கள் சிநேகமும். எங்க அம்மாவுக்கு நான் செல்ல பிள்ளை, ஆனால் எங்க அம்மா இறந்துட்டாங்க, முடிஞ்சிட்டு, பினிஷ். அவர்கள் சிநேகமும். அடுத்தாப்புல 5, அவர்கள் பகையும். இப்போ எங்க அம்மா கூட ஏதாவது சின்ன சின்ன காரியத்துக்கு நான் ஒரு கோவப்படுவேன். ஏமா இப்படி செய்றீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும், இதெல்லாம் உலகத்துக்குள்ள காரியம் சொல்லி ஒரு அம்மாவா இருக்கிறதுனால வசனத்து மூலியமா பேசுவேன். ஆனால் இறந்து போனதுக்கு அப்புறம் பேச முடியாது. அப்போ என்ன போட்டிருக்கு? அவர்கள் பகையும். இது 5வது பாயிண்ட். 6வது, அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. நிறைய குடும்பத்திலே பொறாமை. அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. எல்லாம் செத்து போயிட்டு, எல்லாம் பினிஷ், முடிஞ்சிச்சு. இது 6வது ஸ்டேஜ். 7வது, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. பூமிக்கு கீழே என்னெல்லாம் நடக்கோ அதுல ஒன்றும் அவர்களுக்கு பங்கில்லை, என்றைக்கும் பங்கில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, சில குடும்பத்துல கண்ணீர் விட்டு அழுறாங்க. என் குடும்பத்துல எங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப சிநேகமா இருக்கவங்க இறந்துட்டாங்க, எங்க வீட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இப்படி பல காரியத்துல நைட் நேரத்துல யோசித்து பல காரியங்களை யோசிப்பீங்க. வேதம் சொல்கிறது, மேலானவைகளை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்றால் செத்து போனவங்களை யோசிக்காமல் மேலானவளை நோக்கி பாருங்கள். என்னோட வாழ்க்கையிலே எங்க அப்பா 96ல இறந்து போயிட்டாங்க. ஆனா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக 2014ல அந்த போட்டோ எடுத்து கடையில தொங்க விட்டேன். கரெக்டா 1 மாசம் கழிச்சு கடையை மூடிட்டேன். யாரோ ஒருத்தர் சொன்னாரு, உங்க அப்பா போட்டோவை போட்டா நீ நல்லா இருப்ப அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை போட்டோ கொண்டு போய் உடனே லேமினேஷன் பண்ணி நல்லா அழகா போட்டேன். அதுல இருந்து 1 மாசத்துல கடையே காணோம். அப்போ என் மைண்ட் செட்டிங்ல என்ன இருக்கு? எங்க அப்பா போட்டோ போட்டா நான் நல்லா இருப்பனோ? கிடையாது. செத்தவங்க போட்டோ போட்டு ஒன்னும் ஆகப்படுறது இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? முதல் பாயிண்ட் என்ன? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். 2வது, இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. 3வது, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. 4வது, அவர்கள் சிநேகமும். 5வது, அவர்கள் பகையும்.
ஆறாவது, அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிட்டு. ஏழாவது, சூரியனுக்கு கீழே, இந்த வேர்டு தான் நீங்க முக்கியம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. சூரியனுக்கு கீழே என்னெல்லாம் நடக்கோ அதுல ஒன்றுமே அவங்களுக்கு பங்கு இல்லை. இது தெரியாம எங்க அப்பா போட்டோவை நான் மறுபடியும் லேமினேஷன் பண்ணி கடையில போட்டிருக்கேன். இதுதான் 2014 நடந்த சம்பவம். இது எதுக்கு நான் சாட்சியா சொல்றேன்? எங்க அப்பா போட்டோவை போட்டதுனால எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. யாரோ ஒருத்தவங்க போட சொன்னாங்க. அன்னைக்கு டேட்ல ஒரு 450 ரூபாய் செலவு பண்ணி போட்டேன். அந்த 450 ரூபாய் இருந்தா கூட வீட்டுல தேவைக்கு சந்திக்கப்படும். இப்படி அறியாமல் பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போம். நாம் மெய்யான தேவனை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர் ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிறார். நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் நாமும் கூட ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும். நம்ம எண்ணங்கள்ல தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள மரித்த ஆவிகளை நாம் யோசிக்காமல் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க இந்த இரவு நேரத்திலே நாம் எல்லாரும் கண்கள் மூடி ஜெபிப்போமா? பரம தகப்பனே, நாங்க எல்லாரும் உங்க பாதத்தில் நிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு நான் மெய்யான தேவனை தொழுது கொள்கிறேன், இந்த பூமியிலே சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை என்று வேதத்தின்படி எந்த குடும்பத்திலே எந்த சொந்தக்காரங்க இறந்து இரவு நேரத்திலே கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ, அப்பா நாங்க மேலானவர்களை நோக்கி பார்க்க சொல்லியிருக்கீங்க. இந்த பூமியிலே சில காரியம் எல்லாமே முடிஞ்சிட்டுப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே என் தாயார் இறந்து நான் கண்ணீரோடு வடித்தேன் என்று ஒரு சாட்சியா சொன்னேன்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்கிறாங்க. இதே போல எத்தனையோ குடும்பத்திலே கண்ணீர் விட்டு அழுறாங்க. சில குடும்பத்திலே எங்க வாழ்க்கையிலே நிம்மதி இல்லையே, நாங்க உயிரோட தான் இருக்கோம், ஆனால் எங்க வாழ்க்கையிலே நித்தம் போராட்டம் என்று ஜெபிக்கிறாங்க. இந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்திலே வேதனையோடும் கண்ணீரோடும் பிரச்சனையோடும் போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, நாங்க மெய்யான தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் அப்பா உம்மை தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடும் அப்பா உம்மை தொழுது கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவை சார்ந்து இருக்க வேண்டும். எங்க இதயத்துக்குள்ளே இருக்கிற சகல காரியமும் புதுப்பிக்கப்படட்டும். விசேஷமாக இந்த நாள்ல எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ சூழ்நிலை, எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த இரவு நேரத்தில் எங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே வாகனத்துல புறப்பட்டு போயிருந்தாங்க, அந்த குடும்பத்துல சகல காரியத்துல சோதரம் பத்திரமா பாதுகாத்தீங்க. நன்றி நன்றி நன்றி. இரவு நேரத்துல நிறைய குடும்பத்துல லாங் டிரைவிங்ல இருக்காங்க. அந்த குடும்பத்துல டிரைவிங் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ என் இயேசு ராஜா பாதுகாக்க வேண்டும். இரவு நேரத்துல நிறைய குடும்பத்துல ஆன் டியூட்டில வேலை பார்க்காங்க. ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, மிலிட்டரியில இருக்கிறாங்க, போலீஸ்ல வேலை பார்க்கறாங்க, நர்ஸ்மாரு, டாக்டர், இன்னுமாக கம்பெனில, இன்னுமாக செக்யூரிட்டி, வாட்ச்மேன், அப்பா இன்னும் பலதர மக்கள் அப்பா இரவு நேரத்துல இந்த செய்தியை கேட்டு தினம்தோறும் ஜெபித்து ஆவியில பலப்படுறாங்க. அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா நீங்க பாதுகாக்கிறீங்க. நன்றி 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 நன்றி. சரீரத்துள்ள பலவீனத்தெல்லாம் அவங்களுக்கு நீக்கி இரவு நேரத்திலே அப்பா பரிபூர்ணமான பலனை தர வேண்டும். நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் நைட் நேரத்துல வேலை பார்க்காங்க. எந்த ஒரு அந்தகார இருளும் தொடாதபடி என் இயேசு ராஜா பாதுகாப்பு தர வேண்டும். சில குடும்பத்திலே கற்பனையா ஜெபிக்கிறாங்க. நான் தினம்தோறும் ஜெபிக்கிறேன், என் தேவன் என் கண்ணீரை காண்கிறார், ஆனாலும் எனக்கு ஏன் தடை என்று ஒரு குடும்பத்துல இப்படியே ஜெபிக்கிறீங்க. லமஹாச து ஹபே சிபோலா ரதுரி கபுது ரபலஹரது லீதுரி கலபரு ஷபலபிலஹோ பாஹது ரபல. அப்பா அந்த குடும்பத்திலே உத்தரவா எடுத்து ஜெபிக்கிறாங்கப்பா, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்கப்பா. நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. என் வாழ்நாள் முழுதும் நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன், கடைசி கால சந்ததியா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல என் பிள்ளைய நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே என் வம்சத்திலே என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் குடும்பத்திலே என்னுடைய மாமியார், என் குடும்பத்துக்குள்ளே உறவினர்கள் எல்லாரும் என்னை கேட்கும் போது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே காயமா இருக்கிறது. என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். கற்பத்தின் கனியை கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. இந்த பூமியை பழுகி பெருகி நிரப்புங்கள் என்று சொன்னீங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம்.
சில குடும்பத்துல வயசான அம்மா மாதிரி ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாங்க தினம்தோறும் போராடி ஜெபிக்கிறோம், என் ஜெபத்துக்கு என் தேவன் பதில் தர வேண்டும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், திருமண காரியம், என் பேரன் பேத்தின்னு சொல்லி பல காரியங்களுக்காக சில குடும்பத்திலே என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பையன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பல குடும்பத்திலே தாய்மார் ஜெபிக்கிறீங்க. பரம தகப்பனே, உம்முடைய பாதபடியிலே தாழ்த்தி அந்த குடும்பத்துல சகல காரியத்தை மாற்றி தர வேண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ, விசேஷமா சில குடும்பத்துல போட் தொழில், சில குடும்பத்துல வியாபாரம், சில குடும்பத்துல கம்பெனி, விவசாயம், யாரெல்லாம் அப்பா இந்த நாள்ல வெளியில எந்தெந்த சூழ்நிலைக்கு வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, கேன்சர் நிமித்தமாக, சுகர் நிமித்தமாக, சில குடும்பத்துல கிட்னி ஃபெயிலியர்ல, சில குடும்பத்துல முடக்குவாதம், சில குடும்பத்துல அப்பா ஒரு சைடு ஃபுல்லா வேலை பார்க்கலங்கிறாங்க, சில குடும்பத்துல பிக்ஸ் நிமித்தமாக, சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்துல தலையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, சில குடும்பத்துல சிறு பிள்ளைல அப்பா ஆஸ்பத்திரியில இருக்காங்க, சில குடும்பத்துல வைரஸ் நிமித்தமாக, எந்தெந்த சூழ்நிலையில எந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து ராஜா, கல்வாரியில எங்களுடைய நோய்கள் எல்லாம் சுமந்தீங்க, உம்முடைய தழும்புள்ள கரத்தினால நாங்கள் சுகமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா உம்முடைய கரத்தை நீட்டுங்க ராஜா, இப்பொழுதே அதிசயம் நடக்க வேண்டும், பூரண சுகம் தர வேண்டும், பூரண விடுதலை தர வேண்டும். என் தேவன் அப்பா அற்புதம் அடையாளம் செய்யற தேவன், அதிசயம் உள்ள தேவன், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். சில குடும்பத்துல இரவு நேரத்திலே மரண பயம், சில குடும்பத்திலே மாந்திரிய கட்டு, பிள்ளி சூன்யம், ஏவல் நிமித்தமாக மரண பயத்திலே, சில குடும்பத்துக்குள்ள விபச்சார ஆவி, போதை, மதுபான அடிமை, எந்த வீட்டுக்குள்ள பிரிந்து போயிருக்காங்களோ அந்த எல்லா சத்ருன் சகல கிரியெல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தில் எல்லா கிரியிலும் அழிபடட்டும். இரவு நேரத்துல எந்த வீட்டு விரோதமாக கெட்ட சொப்பனங்கள், கெட்ட தரிசனங்கள், இரவு நேரத்திலே தூக்க வராமல் மரண பயத்தை கொண்டு வந்து நாளைக்குள்ள காரியத்தை பயப்படுத்தி கொண்டு எல்லா செத்த கிரியில இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தில் எல்லா கிரியிலும் அழிபடட்டும். இரவு நேரம் முழுது எங்க வீடு முழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் வெளிப்பட்டும். அப்பா விசேஷமா எங்க வீடு முழுது முன்னுப்படுமா தேவ தூதர் உருவின பட்டயத்தோட உலாவி கொண்டுட்டும். தேவன அக்னினால மூடுங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசியம் நீங்க இறங்குவாங்க. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருந்த ஆசீர்வாதம், எங்க வாழ்க்கையில நீங்க இருந்தா குடும்பத்துக்குள்ள சமாதானம், எங்க வாழ்க்கையில நீங்க இருந்தால் குட்டி பரலோகம் போல இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருங்க. நிறைய குடும்பத்துல இரவு நேரத்திலே பயத்தோடு வேதனையோடு நாளைக்குள்ள பிரச்சனை, கடன் பிரச்சனை, போராட்டம், சில குடும்பத்துல தனிமை, சில குடும்பத்திலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, சில குடும்பத்திலே வேதனையோடு கண்ணீரோடு பிரச்சனையோடும் இந்த இரவு நேரத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறீங்க. நாளைக்குள்ள நாளை குறித்து யோசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையிலே துதியோட எழும்ப கிருபை செய்யுங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதங்களிலே சாஷ்டமா அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனான பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கோ தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி, இன்னொரு சேனல் ஜீசஸ் பிளெஸிங் பிரேயர் இன் தமிழ், எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இன்னுமாக இந்த ஊழியம் அநேக நாடுகளுக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும். எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருப்போம். இரவு நேரத்தில் கண்டிப்பா செல்போன் ஆஃப் பண்ணிட்டு குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை வேளை எழும்பி ஜெபிங்க. அதிகாலை வேளை செய்தி அனுப்புவோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.